சுதந்திர தினம் எத்தனை வருஷம்? 78 முடிஞ்சு 79. சுதந்திரமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமா? சுதந்திரமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமா? வெள்ளைக்காரன் ஆண்டு இருந்தாலும் நல்லா இருக்கும் போல தெரியுது. அப்படி தான் நினைக்க வேண்டியிருக்கு. கொள்ளைக்காரங்க கையில் கொடுத்து கொள்ளை அடிச்சுட்டே போயிட்டு இருக்கானுங்க. ஒரு மக்களுக்கு யாரும் எந்த நன்மையும் செய்கிறதில்ல, செய்ய முடியாது. ஏன்டா அப்படி வளர்ந்துட்டாங்க. மக்களுக்கும் ஓட்டு போடுறதுக்கு ஒரு 100 ரூபா கொடுத்தா போகிறோம், 200 கொடுத்தா போகிறோம், ஒரு பிரியாணி ஒரு 1/2 பாக்கெட் கொடுத்து ஒரு ஆஃப் கொடுத்தா போதும், அவன் தலையில் தங்கி எழுதிடுறான். இதுதான் வாழ்க்கை. அன்னைக்கு வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்கணும். நீ தேவனுக்கு பிரியமாக இருந்துப்பான்னா உங்களை யாரும் அடிமை கொள்ளவே முடியாது. உங்களுக்கு ராஜா ஆண்டவர் தான், உங்களுக்கு தெய்வம் ஆண்டவர் தான். உங்களை யாரும் டச் பண்ணவே முடியாது. காரணம் கேட்டால் உங்களோடு இருக்கிறவர் பெரியவர். உண்மைதானே? அந்த நம்பிக்கையில் வாழணும். கடவுள் சார்ந்து தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழ எங்களுக்கு கிருபை தாங்கன்னு கேட்கணும். தீர்க்கதரிசி இல்லாமல் வாழ்ந்தாங்க, பெரியவங்கெல்லாம் இப்படி வாழ்ந்தாங்க. எத்தனையோ தீர்க்கதரிசிகள் வாழ்ந்து பூமி வாழ்ந்து நம்ம வாழ்கிறதுக்கு நல்ல வழியை கொடுத்தாங்க. இன்றைக்கி நம்ம அரசியல்வாதிகள் ஜாதி மதம் பேரை கொண்டு மக்களை அமுக்கி நாசப்படுத்திட்டாங்க. இதுதான் அவங்க வாழ்க்கைன்னா அவங்க பிழைக்க முடியல. அவங்க பிழைக்கணும்னா இதான வழி, வேறு வழியில் இல்லை. நீ ஆண்டவர் சார்ந்து வாழும்போது ஒரே ரத்தம் தான், பரிசுத்தமாக்கப்பட்ட ரத்தம். ரத்தத்துக்கு பிரியமாக வாழும்போது கர்த்தர் ஒரு நாள் உன்னை கைவிடவே மாட்டார். நான் உன்னை விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. மோசேடுவது போல உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்லி யோசுவாவுக்கு வாக்கு கொடுத்தார். அதே தெய்வம் இன்றைக்கு ஒன்று வாக்கு கொடுத்து வழிநடத்தி ஆபிரகாமுக்கு என்ன பேர் கொடுத்தாரோ, உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன்னு சொன்னாரோ, அதே தெய்வம் இன்றைக்கு உன் வாழ்க்கையில் பேரை பெருமைப்படுத்தி உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். கடவுள் நினைக்க பார்க்கலாமா? அன்று துதிக்கலாமா? நினைக்கலாமா? அன்று கரைங்களோடு கூட இருக்கட்டு ராஜான்னு கேட்கலாமா? உலகத்தை மனுஷரை நம்பி வாழ்ந்தது போதும் அப்பா, போய் சார்ந்து வாழ கொடுத்த பெரிய பாக்கியத்தை நினைத்து நாங்கள் நன்றி ராஜான்னு சொல்லாமா? கர்த்தர் இன்றைக்கு இருப்பதை பார்க்கலாம் 1000 மடங்கு 1000 மடங்குள்ளே ஆஸ்வதிக்க போகிறார். தேவ மகிமை இறங்கட்டும் கேட்கலாமா? தேவ மகிமை இறங்கி இந்த இடத்துல நீங்கள் போகும்போது ஒரு புதுவிதமான ஆத்மாவை செல்லணும், புதுவிதமான மக்களாக செல்லணும். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதியதாயின. இந்த வார்த்தையின்படி ஆண்டவர் புதுவிதமான காரியத்தை உங்களை அனுப்பணும். ஹல்லேலூயா. எத்தனையோ பேருக்கு அது பாக்கியத்தையும் கிருபையும் வாழ்க்கையை தந்தீங்கப்பா. இந்த கிருபைகளுக்காக நன்றி சுவாமி. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தி வழிநடத்தி ஆசிரியத்து காத்துக்கொள்ளுங்கப்பா. ஏழை பிள்ளைகளை சாமி மனமிறங்கி ஆசிர்வதிங்கப்பா. பல கஷ்டங்கள், பல வேதனைகள், பல வியாதிகள், குடும்ப சூழ்நிலைகள் எத்தையோடு சாமி மனமிறங்கி இந்த பிள்ளைகளை ஆசிர்வித்து காத்துக்கொள்ளுங்க. அடியானோட மறைத்து வெளிப்படுங்க. மக்களுக்கு வேண்டிய ஆறுதலான வார்த்தையை தாங்க. நீங்கள் பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் இயங்கிற்கு நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். எத்தனையோ பேருக்கு அந்த பாக்கியத்தையும் கிருபையும் ஆண்டு வாழ்க்கையை தந்தார். அந்த கிருபைகளுக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்தலாம். நான் முந்தா நாள் டோனாவூருக்கு போயிருந்தேன். டோனாவூர்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் கார்மிக் அம்மையான்னு சொல்லி அயர்லாந்து தேசத்தில் பிறந்து வந்து ஊழி செய்த அம்மா. 1867 ஆண்டு பிறந்து 1951 வருஷம் வரைக்கும் வாழ்ந்து நிறைய மக்களை மீட்டெடுத்து பாவ சரியில் வாழ்ந்த மக்களுக்கு விடுதலை கொடுத்து கோயில்களில் தேவதாசிகளாய் தாசியாக வாழ்ந்த மக்களை விடுவிச்சு எத்தனையோ குடும்பத்துடைய கண்ணீரை துடைத்த மகள்.
அந்த இடத்துக்கு போயிருந்தேன். பார்க்கும்போது நம்ம உடம்பே ஒரு புல்லரிப்பு. நம்ம பார்த்த ஊழியங்களை பார்க்கும்போது 450 ஏக்கர் நிலம் அவங்க செய்த ஊழியமுள்ள இடங்கள். 450 இடங்கள், 450 ஏக்கர் ஊழியம், பெருவிதமான காரியங்கள். யாருடைய உதவியும் இல்லை. அவங்களே வெளிநாட்டிலேருந்து சொல்லி 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 நிறைய பேர் உதவி செஞ்சு மக்கள் பட்ட பாடுகள், கஷ்டங்கள், கண்ணீரெல்லாம் நினச்சி திருமணமே ஆகாமல் ஒரு வாழ்ந்த ஒரு தாய் 20 ஆண்டுகளாக நடக்க முடியாமல் கீழே விழுந்து இடுப்பொடிஞ்சு 20 வருஷம் படுக்கையில் இருந்து 25 புத்தகங்கள் மேலே எழுதி அநேக மக்களுடைய கண்ணீரை துடைத்த மகள். அது மாத்திரமல்ல, அவங்களை அடக்கம் பண்ணும்போது ஒரு கல்லறை வச்சு அடக்கம் பண்ணட்டாங்க. கல்லறை கட்டக்கூடாதுன்ட்டாங்க. காரணம் கேட்டால் அது ஆகக்கூடிய செலவுக்கு ஒரு ஏழையுடைய படிப்பிக்க வச்சிடலாம், குடும்பத்தை வழிநடத்தலாம் சொல்லி ஆசைப்பட்டாங்க. அப்படி ஒரு தாய், ஒரு நினச்சி பார்க்கவே முடியாது. அப்படி உங்களோட ஊழியங்களை நினச்சி பார்க்கும்போது வாழ்ந்த வாழ்க்கை ஒரு எளிமையான வாழ்க்கை, ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை. நிறைய மக்களை கடவுளுக்கு கொண்டு வந்து எத்தனையோ லட்சம், யாருக்கும் பயப்படலை. யாருக்கும் பயப்படாமல் தைரியமாக இருந்து பெண்களுக்கு ஏற்படுத்த கொடுமையிலேருந்து பெரிய விடுதலை கொடுத்து திறப்பில் நின்று வழிநடத்தின மகள். அதை நினச்சி தான் எனக்கு சந்தோஷமாக இருந்தது. அது மாத்திரமல்ல, அன்றைக்கு நடந்த இடத்துல ஹோம் ரொம்ப நல்லா நடந்துக்கிட்டு இருக்குது. நிறைய விதமான சந்தோஷம், வேறு விதமான சந்தோஷமாக வாழ்க்கை மாற்றமல்ல, அவங்க ஆண்டு மேலே கொண்ட அன்புனால, தேவன் கொண்ட அன்புனால, தேவன் மேல் செலுத்தின அன்புனால, தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்த மகள், தேவனோடு வாழக்கூடிய மகளாக இருந்தாங்க. அதைத்தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். அந்த உலகத்தில் நம்ம ஒன்றும் கொண்டு வந்ததில்லை. யாரும் எந்த பொருளையும் எப்பவும் எடுத்து செல்லவே முடியாது. யாராக இருந்தாலும் சரி, எத்தனை நகை இருக்கலாம், ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் இருக்கலாம், எவ்வளோ கோடி கோடியாக பணங்கள் இருக்கலாம், ஒன்றையும் எடுத்து செல்ல முடியாது. கட்டின துணி தான், வேறு ஒன்றும் இல்லை. சின்ன மூக்குத்தி இருந்தால் கூட கட் பண்ணி எடுத்துருவாங்க. அதுக்கு இல்லாமல் ஒருத்தர் படுற ஆசைகள், ஒருத்தர் பண்ணுற சங்கடங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வேதனை. இன்றைக்கி மக்கள் உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை தான். இந்த ஒரு வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாய், உண்மையான வாழ்க்கையாய் ஆண்டவர் விரும்புகிறார். உண்மையுள்ள மனுஷன்தான் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெற முடியும். பண ஆசைக்கு வாங்குகிற மனுஷன் வாழவே முடியாது. மன நிம்மதி இல்லாமல் எப்படியும் அழிஞ்சு போயிடுவான். ஆனால் நீ கடவுளுக்கு பிரியமாய் வாழும்போது, தேவனுக்கு சாட்சியாய் வாழும்போது, தேவனை மையப்படுத்தக்கூடிய மகளாய் வாழும்போது, வாழ்க்கையில் ஆண்டு எல்லா விதமான சமாதானத்தையும் தந்து, என் சமாதானத்தை உனக்கு தருவேன், உலகம் திறக்கிற பிரகாரம் அல்ல, நான் என் சமாதானத்தை உனக்கு தருவேன்னு சொல்லி ஆண்டவர் சமாதானத்தை கொடுத்து வழிநடத்தி பாதுகாத்து கொண்டு வருகிறார். அது மாத்திரமல்ல, எந்த சூழ்நிலை எப்படிப்பட்டாலும் உலகமே கைவிட்டுடலாம், ஆனால் ஆண்டவர் மட்டும் ஒரு நாள் கைவிடவே மாட்டார். காரணம் கேட்டால், நேசிக்கிற தெய்வம் உண்மை உள்ளவர். அதைத்தான் மனுஷில் நினச்சி வாழணும். உனக்காக பலியாகி சிலுவைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு ரத்தம் சிந்தி பாடுபட்டு எத்தனையோ விதமான பாடுகளை பட்டு உயிரோடு எழும்பின தெய்வம் ஒருத்தர் தான். உலகத்தில் வேறு யாரும் கிடையாது. வேதத்தில் வாசிக்கம் இல்லை, வெளிப்படுத்தல் 1:18 வாசிக்கும் போது, மரித்தேன், இதோ சதாக்கரையும் உயிரோடு இருக்கிறேன்னு சொன்ன தெய்வம் இது ஒருத்தர் தான். அதனால் அந்த தெய்வத்துக்கு சாட்சியாக வாழணும், மகிமையாக வாழணும். எப்படிப்பட்ட நீ வாழ்க்கை வாழும்போது இச்சைகள்லாம் அழிஞ்சு போகிற இச்சைகள் தான், ஆனால் ஒன்றுமே இல்லை. நீ மனுஷன் தவறான வழியை வாழ்ந்துக்கிட்டு இருக்கான், தவறான வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான், எப்படியோ வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். எங்கள் வீட்டில் ஒரு மகள் வேலை செய்கிறா, அருமையான மகள். அவருக்கு சின்ன குழந்தை இருக்குது. நல்ல புருஷன், ரொம்ப நேசித்த மனுஷன், அவளை ரொம்ப நேசிக்கக்கூடிய மனுஷன். புருஷனை பற்றி நான் ஒரு நாள் பேசிட்டேன். அவள் ரொம்ப கோவப்பட்டுச்சா. அண்ணாச்சி, என் புருஷனை அதிகமாக நேசித்த மனுஷன், அது மேலே பாவம் இல்லை, சில பொல்லாத காரியங்கள் வந்து மாட்டிடுச்சு அப்படின்னு சொல்லி தவறான ஒரு பழக்கம், இன்னொரு பெண் வந்து அவர்கிட்ட அந்த குடும்பத்தை கெடுக்கணும் வந்து மேலே ஆசைப்படுற மாதிரி ஆக்ட் பண்ணி கெடுத்துட்டு கடைசியில் அந்த பெண்ணால் சூசைட் பண்ணிட்டான். சூசைட் பண்ணிட்டது மாத்திரமல்ல, ரொம்ப பரிதாபமான நிலைமை. இந்த மகளுடைய மகளும் தகப்பன் சேலையை கட்டி
தொங்குறத பார்த்து செத்து கிடக்கிறத பார்த்து மகள் பார்த்து பயங்கரமான கஷ்டம் வேதனை. இந்த மகள் வீட்டுக்கு வரதே இல்லை. காரணம் பேய் இருக்குன்னு சொல்லி வர்றதில்லை. ஆனால் இந்த மகள் ஒவ்வொரு நாட்களும் கடவுளுக்கு பிரியமான மகளாய் வாழ்ந்தாள். தேவனுக்கு சாட்சியுள்ள மகளாய் வாழ்ந்தாள். வேதத்தில் வாசிக்கிறோம், லூக்கா 10 கடைசி வாசிக்கும் போது மரியாள் தன்னை விட்டு ஈடுபடாத நல்லவங்க வாழ்க்கையை தெரிந்து கொண்ட மகளை போல் வாழ்ந்ததுனால இன்றைக்கி சாட்சியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. அவன் சொல்கிறான், உலகமே கைவிட்டான் ஐயா, ஆண்டு என் கூட இருக்கார். என்னை விட்டு ஒரு நாள் விலகவே மாட்டார், அவர் கைவிட மாட்டார். காரணம் கேட்டால் என் புருஷன் எப்படி வாழ்ந்துட்டு போயிட்டான், அதை பற்றி ஒன்றும் இல்லை. என் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்கணும், பரிசுத்தமான வாழ்க்கையாக இருக்கணும். பரிசுத்தம் இல்லாமல் யாரும் தேவனை தரிசிக்கவே முடியாது. யாராக இருந்தாலும் சரி, பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு நம்ம ஒப்பு கொடுக்க வாழும்போது உலகம் தரக்கூடாத சந்தோஷத்தை சமாதான ஆண்டு உனக்கு தருவார். இதுதான் வாழ்க்கை. நீ அப்படி வாழும்போது கர்த்தர் ஒரு நாள் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். காரணம், நீ அவர் நேசிக்கிற மகள், நீ அவர் விரும்புகிற மகள் என்பது உனக்கு என்ன தேவை, உன் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லி நினைக்கிற தெய்வம் அவர் ஒருத்தர் தான். வாழ்க்கையை வடிவமைத்து கொடுத்து வாழ்க்கை வேண்டிய கிருபைகளை தந்து உன்னை பாதுகாத்து ஒவ்வொரு நாட்களும் நான் உன்னை ஏந்துவேன், உன்னை சுமப்பேன், தப்பு வைப்பேன், ஒவ்வொரு நாட்களும் பாதுகாப்பேன்னு சொல்லி வாக்குத்தத்தங்களை வாழ்க்கையில் கொடுத்து வழிநடத்துகிற தெய்வம் அவர் தான். அது மனதில் நினச்சி வாழணும். நம் தெய்வம் சாதாரண தெய்வம் அல்ல. மற்ற மக்களைப் போல எப்படியோ யாராவது இப்படி வாழ்ந்துட்டு போகிறாங்கன்னா, நம் தெய்வம், நீ நேசிக்கிற தெய்வம் உண்மை எழுவர். உனக்கு கேடு செய்யவே மாட்டார். உனக்கு கேடு வந்தாலும் ஆண்டவர் உன்னை விட்டு விலகும், உன்னை பாதுகாப்பார். அதுதான் அவருடைய காரியம். ஏன்னா வேதத்தில் வாசிக்கிறோம், நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்குறான்னு சொல்லி யோவான் 10:10 வாசிக்கும். அப்படி நல்ல மேய்ப்பனாக இருந்து உன்னை பாதுகாத்து வழிநடத்தி உனக்கு வேண்டிய காரியங்களை செய்து உன்னை வழிநடத்த நல்ல தெய்வத்தை நினைச்சு நீ வாழும்போது ஒரு நாள் கடவுளுக்கு பிரியமாக வாழும்போது கர்த்தர் உன்னை விட்டு விலக மாட்டார். அதை தான் வாழ்க்கை நினைக்கணும். நான் ஒரு சாதாரண மனுஷன்தான், ஒரு ஊழியக்காரரோ போதகரோ கிடையாது. நான் ஒரு வியாபாரியாக இருந்து கடவுளுக்கு பிரியமாக வாழ்ந்ததுனால ஆண்டு ஒரு நாள் என்னை கைவிடுறதே இல்லை. காரணம் கேட்டால் என் வழி கடலுக்கு பிரியமாக இருக்கணும். நான் விரும்புகிறது அதுதான். வேதத்தில் வாசிக்கிறோம், நீதிமொழிகள் 16 எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா ஒரு வழி கர்த்தருக்கு பிரியமாக இருக்கா. ஒரு வழி பிரியமாக இருந்தால் சத்துருக்களும் இணங்குபடி செய்யும். வேதத்தில் வாசிக்கிறோம். நீ நிறைய பேர் வழி பிரியமாக இல்லை, கடவுள் பிரியமில்லாத வழியாக இல்லை. சும்மா ஏதோ பேருக்கு வாழ்கிறாங்க, பேருக்கு வாழ்ந்துக்கிட்டு சும்மா ஆண்டு தோத்துறோம் வாழ்ந்துக்கிட்டு இருக்க வழியை. ஆனால் பாத கடவுள் பிரியமாக இருக்கா, அதை தான் ஆண்டு விரும்புகிறார். ஒரு வழி பிரியமாக இருந்தால் தான் ஆண்டவனை ஆஸ்வதிக்க விட முடியும். நீ பிரியமில்லாத வழியாக வாழ்ந்தேன்னா அவன் வாழ்க்கை ஆஸ்வதிக்க முடியாது. காரணம் கேட்டால் நேசிக்கிற தெய்வம் உண்மை எழுவார். அதை தான் மனசில் நினச்சி வாழிடும். இந்த மகளோட நான் அடிக்கடி மகள்கிட்ட பேசுவேன். அவள் சொல்லுவான், அண்ணாச்சி எனக்கு ஆண்டவர் எவ்வளோ கிருபை தராரு. எந்தன பாடிக்கிட்டே இருப்பான், சத்தம் போட்டு பாடுவா. என்னம்மா பாடுறேன்னு கேட்டால், ஆண்டவருடைய அன்பை எனக்கு தாங்க முடியல ஐயா, ஆண்டு கொடுத்த அன்பை எனக்கு தாங்க முடியல. கடவுள் ஒவ்வொரு நாட்களும் உலகமே அழிஞ்சு போகிற உலகம்தான். வேதத்தில் வாசிக்கிறோம், சங்கீதம் 90:10 வாசிக்கும் போது ஒரு மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம்தான். பலத்தின் மீதியாக 80 வருஷமாக இருந்தாலும் பாடு வேதனை தான். ஆனால் இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்கள் 80-70 வருஷம்னா கூட நீ கடவுளுக்கு பிரியமாய் வாழும்போது கர்த்தருனை ஒவ்வொரு நாட்களும் பாதுகாப்பார், கண்மணியை போல பாதுகாப்பார். மோசேடு ஆண்டு பாதுகாத்தார்ல, ஆண்டு வழி நடத்தினார்ல. வேதத்தில் வாசிக்கும் இல்லை, எண்ணம் 12:7 எடுத்து வாசிக்கும் போது என் தாசனாகிய மோசையோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் வாழ்ந்தான் என்று சொல்கிறார்ல. காரணம், உண்மையாய் வாழும்போது சொந்த சகோதரி மேலே குற்றம் சாட்டினாங்க. மோசை மேலே மோசை தான் ஆண்டு பேசினார், என்கிட்ட பேசலையா அப்படின்னு குற்றம் சாட்டினாங்க. ஆனால் மோசை அதை நினைக்கவே இல்லை. ஏன் நினைக்கலன்னா, அவன் பாரத்தெல்லாம் கடவுள் மேலே வச்சு வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். கடவுள் தான் வழிநடத்தப்படின்னு சொல்லி எண்ணத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். ஆனால் ஆண்டு பதில் செய்தார்ல, ஆரோனை மிரியாமை கூப்பிட்டு என்ன சொன்னார், என் தாசனாய் மோசையோ அப்படிப்பட்ட அல்ல. சாதாரண காரியம். 40 ஆண்டம் எகிப்தில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தான். 40 ஆண்டு காலம் எகிப்தில் வாழ்ந்து அந்த பார்வோனுடைய அரண்மனையில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தான். ராஜகுமாரனாய் வாழ்ந்துக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் இந்த இடத்த அரண்மனை விட்டு போக வேண்டிய சூழலை வெளியே போய் வாழ்ந்தான். அந்த அரண்மனையில் வாழ்ந்த காலத்தில் திருமணம் பண்ணி குழந்தைகள் இருக்கலாம். அந்த குற்றம் சாட்டி 40 வருஷத்துக்கு பிறகு வெளியே வந்த பிறகு இவங்க குற்றம் சாட்டினாங்க. அப்போ ஆண்டவர் தான் அவங்களை சொன்னார்.
ஆண்டவர் கண்டிச்சார். அதே போல் வாழ்க்கை எத்தனையோ விதமான பாடுகள் நீ வாழ்ந்தாலும் சரி, உன்னை நேசிக்கிற தெய்வத்தை நீ பற்றி கொண்டு வாழ்வாயானா, அவரை அணைத்து கொண்டு வாழ்வாயானா, ஆண்டவர் ஒரு நாள் உன்னை கைவிடவே மாட்டார். காரணம் கேட்டால் அவர் உண்மை உள்ளவர். உன் வாழ்க்கை அதை தான் விரும்புகிறார். கர்த்தர் மனதுருகக்கூடியவர். கடந்த வாரம் ஒரு சகோதரி என்னை சந்திச்சா. அம்மா பார்த்தாங்க. என்ன பார்க்கும்போது 2 கண்களை கண்ணீர் நனைஞ்சது. என்னம்மா எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டேன். உன் முகம் வாடலாக இருக்க, என்னன்னு காரணம் கேட்டேன். அவ்வளோதான். கண்களை திறந்த 2 கண்ணிலும் கண்ணீர், வேகமாக கண்ணீர். ஏம்மா கேட்டேன். என் வாழ்க்கையே சீழிஞ்சு போச்சு ஐயா, நான் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்னு கேட்டா. காரணம் கேட்டால், தகப்பனும் தாயும் ஒரு இடத்துல அந்த பொண்ணுக்கு ஒழுங்கு பண்ணியிருக்காங்க. திருமணத்துக்கு ஒழுங்கு பண்ணி அடுத்த நாள் கல்யாணம். இன்னொரு பையன் கூட எஸ்கேப் ஆகிட்டா. எஸ்கேப் ஆகி ஒரு குழந்தைய பெற்றெடுத்திருக்கா. இதுக்கிடையே இன்னொரு ஆள்கிட்ட தொடர்பாயிடுச்சு, ஓடிட்டா. அப்புறம் 3வது குழந்தை இல்லை, 3வது ஒரு ஆள்கிட்ட தொடர்பாகி குழந்தை பிறந்திருக்கு. 3 புருஷன். காரணம் நல்லா கலர் வெள்ளையாக இருந்த உடனே அந்த சில பேர் நினைக்க இதுதான் வாழ்க்கை, இப்படித்தான் வாழ முடியும் நினைக்க வாழாத. பரிசுத்தம் இல்லாமல் நீ வாழ்ந்தன்னா குடும்பமே அழிஞ்சிரும். காரணம் செல்ஃபோன் தான் காரணம். ஃபோனை பார்க்குது, ஆபாசமான படங்களை பார்க்குது, காதில் மாட்டிட்டு இஷ்டத்துக்கு பேசுறது, உண்மை இல்லாத வாழ்க்கை வாழ்கிறது. எப்படி வாழ்க்கை பாருங்க. 3 பிள்ளைகள், 2 பிள்ளைகள், 3 புருஷன், 2 பேரும் ஓடி போயிட்டான். ஒரு மகள், மூத்த மகள் வளர்ந்தா. வளர்ந்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஸ்டேஜ் வந்தது. ஸ்கூல் ஒன்று சேர்த்தா. ஏசியன்ட் படிக்கும்போதே ஹெச்எம் கூப்பிட்டு விடுறாங்க தாயை. உன் பிள்ளை சீரியல்லம்மா, லேட்டாக வரா. காரணமே சொல்லலை, லேட்டாக வரா, சீரியல்ல சொல்லி பார்த்தா கேட்கல. டிசியை வாங்கிட்டு போயிடுமா, உன் பிள்ளைக்கு படிக்க வேண்டாம்னு சொன்னாங்க, கேட்கல. கடைசியில் அந்த பிள்ளை ஓடி போயிட்டா. சின்ன வயசு ஓடி போகிறதுக்கு முன்னாடி கன்சீவ் ஆகிட்டா. ஒரு குழந்தை பெற்றெடுத்தா. அவன் கஞ்சா பாய்ச்சி, சாராயம், ஜங்கியா, ஆட்டோ ஓட்டுற பையன். இன்றைக்கி மக்கள் எவ்வளோ ஏமாறுறாங்க, எவ்வளோ காரணம் கேட்டால் தாயோட வளர்ப்பு சரியில்லை, தாயோட வாழ்க்கை சீரில்லை. ஏதோ பேருக்கு வாழாத, வாழ்ந்த உண்மையை வாழாத. டெலிஃபோன் வச்சு பிள்ளை லேட்டாக வருது, வேலைக்கு போய்ட்டு லேட்டாக எங்கே போனேன், ஏன் இவ்வளோ நான் கேளு. ஃப்ரெண்டு கூப்பிட்டு போனேன். ஆற்காட்டில் ஒருத்தரை பார்த்தேன். ஆற்காட்டில் ஒரு பெரியவரை பார்த்தேன். 3 பிள்ளைகளையான்னு சொன்னார். ஒரு பையன் ஹேண்டிகிராஃப்ட் வீட்டில், 2 பெண் பிள்ளைகள். அவர் சொன்னார், பிள்ளைகள் 2ம் சென்னையில் இருக்குது, புருஷாகத்தில் இருக்குன்னாரு. தாய் இல்லை, இறந்து போச்சு. அப்போ அவர் சொன்னார், 2 பிள்ளைகள் வாலிய பிள்ளைகளப்பா, யார் பாதுகாப்பான்னு கேட்டேன். நான் அதை நினைக்கிறேன் சார். நான் என்னன்னு கேட்டேன். அவன் 2 பேரும் ஓடி போயிட்டு வாழ்க்கையை தேடிக்கிட்டு அது எனக்கு போகுது சார், எனக்கு செலவு மிச்சமெல்லாம். இப்படி தகப்பன் வாழ்கிறான் நிறைய பேர் வாழ்க்கையில். எவ்வளோ சீரழிவு, எவ்வளோ கஷ்டங்க தெரியல. ஓடி போயிட்டா பரவாயில்லைங்க, அந்த தகப்பன் எப்படி வந்து தகப்பனா இது? நான் கேட்டேன், அவனை நீ தகப்பனான்னு கேட்டேன். வாழ்ந்தா ஒரு வாழ்க்கை தான். மிருகம் தான் வாழுது, மிருகத்தை அடையாளம் தெரியாம வாழுது. நீ மிருகமாக வாழாத, மனுஷனா வாழு, உண்மையாக வாழு. ஆண்டவர் தொழுது விட்டா போதும், தோத்திரம் சொல்லிட்டு வாழ்னா போதும். வாழ்க்கை சீருள்ள வாழ்க்கை வாழலைன்னா வாழாத, கஷ்டம். நிறைய பேர் வாழ்க்கை அப்படி வாழல. அழிஞ்சு ஒரு உலகம். அழிஞ்சு ஒரு உலகத்தில் தேவனுக்கு பிரியமாய் நீ வாழ்வாயானால், சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ்வாயானால் ஆண்டவனை கனம் பண்ணுவார். அதுதான் ஆண்டு விரும்புகிறார். நிறைய பேர் வாழ்க்கை தான். இப்போ அந்த மகன் என்ன ஆகிட்டுனா, கஞ்சாக்காரர் கேட்டுனா 2 பிள்ளைகள் பிறந்தது. அவன் இவ்வளோ அடித்து தொல்லை. சின்ன பிள்ளை, 11 வயசு கூட இருக்காது. 13 வயசில் கல்யாணம் பண்ணியிருக்கா. 8ஆவது படிக்கணும், 8, 13. 2 பிள்ளைகள் பிறந்திருக்கு. 16 வயசு இருக்கும். தொல்லை பண்ணான். பிடிச்ச அடியை தாங்க முடியல அவளால்.
தாயிட்ட சொன்னா. தாய் சொன்னா, என் வாழ்க்கையும் சரியில்லையம்மா, உன் வாழ்க்கை எப்படிமா சீருக்கு அப்படின்னா. கடைசியில் புருஷன் வேண்டான்னு போயிட்டா. ஒரு இடத்துல வேலை செஞ்சுருக்கா, அங்கே போன பிரச்சனை. இப்போ யாரையும் கூட்டிகிட்டு ஓடிட்டா எங்கே போயிட்டான்னு தெரியலைங்க தாய்க்காரி சொல்கிறா. இது வாழ்க்கையா? இது வாழ்க்கையா? இது வாழ்க்கை இல்லை. கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை நீ வாழுவாயானா நீ வாழ்ந்து பிரயோஜனமே கிடையாது. கடவுளுக்கு பிரியமாக நீ வாழ்வாயானா ஒரு நாள் ஆண்டு ஒன்று கைவிடவே மாட்டார். வேதத்தில் வாசிக்கும் இல்லை, சங்கீதம் 128 வாசிக்கும் போது, கர்த்தருக்கு பயந்து வழிக்கும் பாக்கியவான், உன் கைகளில் பிரயாசத்தை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும், உன் மனைவி வீட்டும் கணிதம் திராட்சை செடியை போலும் பிள்ளைகள் பந்திய சுற்றி ஒளியும் வர கன்றுகளைப் போலும் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் விதமாய் ஆஸ்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனும் ஆஸ்வதிப்பார். நீ ஜீவன நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை நீ காண்பாய். நீ உன் பிள்ளைகளையும் எருசலேம் கொண்ட சமாதானத்தையும் காணும் விதத்தில் வாசிக்கும். இதுதான் உண்மையான வார்த்தை. வார்த்தைக்கு பயப்பட்டு நீ பிள்ளையை வளர்க்கணும், ஞானமாக வளர்க்கணும். கொல்லாத உலகம் எல்லாம் கஞ்சா சாராயம் குடிச்சிட்டு நடு ரோட்டில் ஆடுறான். இது வாழ்க்கை இல்லை. நீ வாழ்கிற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை தான். அந்த ஒரு வாழ்க்கை பிள்ளை ஞானமாக வளர்க்கணும். வேலைக்கு போயிட்டு வரலையா, லேட்டாக வச்சுச்சா, எங்கம்மா போனேன், எதுக்கா லேட்டு அப்படி கேட்கணும். சில பேர் ரோட்டில் போய் பைத்தியமாக சிரிச்சுக்கிட்டே போகும், கரெக்டாக டெலிஃபோனில் பேசிட்டு சிரிச்சுக்கிட்டே ரோட்டில் போகும், சிரிச்சுக்கிட்டே பைத்தியமாக நினைக்கிறது தான். அது வாழ்க்கை இல்லை. தேவனோட வாழக்கணும். நீ பிள்ளை வெளியே அனுப்புகிறேன்னு சொன்னால் சிலுவை போட்டு ஆண்டு கேட்கணும், ஆண்டவரே மகளை வெளி உலகத்துக்கு போகிறப்பா, வெளியே வேலைக்கு போகிறா, நீங்கள் பாதுகாத்துக்குங்க. கர்த்தர் தான் பாதுகாக்க முடியும், மனுஷன் பாதுகாக்க முடியாது. நிறைய பேர் வாழ்க்கையில் பாதுகாப்பு இல்லை. ஏன் பாதுகாப்பு இல்லை? கர்த்தரை தேடுறதில்லை. புருஷன் உண்மையான புருஷனாக இல்லை, குடிகாரனாக இருக்கான். எங்கள் ஏரியாவில் நல்ல படித்த பொண்ணு, தவறான பழக்கம், பொறுக்கி கஞ்சி அடிக்க போயிட்ட பழக்கம். வீட்டில் தாய் தப்பி சொன்னாங்க, அம்மா அவன் கஞ்சி அடிக்கிற பையன் நல்ல இல்லை, குடிக்கிறான் வேண்டாம்னு சொன்னாங்க. இவ சொன்னா, என் வாழ்க்கை எனக்கு பார்த்துக்க தெரியும், அவனை இப்படி திருப்பணும் இப்படி திருப்பிக்க முடியும்னு சொன்னான். கொஞ்ச நாள் கடந்தது, 2 குழந்தைகள் பிறந்தது. வீட்டு வாடகை கொடுக்க முடியல, பிள்ளைகளுக்கு பால் வாங்கி கொடுக்க முடியல, வேலை செஞ்சு அப்படியே குடிச்சிட்டு வந்துடுறான். என்ன செய்வா? சனிக்கிழமை சாயந்தரம் காலையில் சொல்லி அனுப்புகிறா புருஷன்கிட்ட, ஐயா அந்த பணத்தை கொண்டு வாங்க ஐயா, என் அப்பா அம்மாட்ட சவால் விட்டு நான் வந்தேன், என் வாழ்க்கை சீழியாகக்கூடாது, இந்த குழந்தைக்கு ஒன்றுமே வாங்கி கொடுக்க முடியலன்னு சொல்கிறா. சரின்ட்டு போயிட்டான். காலையில் போகும்போது சாயந்தரம் வரும்போது ஃபுல்லாக குடிச்சிட்டு 2 பாட்டிலையும் வாங்கிட்டு வரான். என்ன செய்வா? வேறு ஒன்றுமே இல்லை. 2 பிள்ளைக்கு விஷத்தை கொடுத்துட்டு அவளும் செத்துட்டான். இதுதான் வாழ்க்கை. செத்துட்டான். காரணம் கேட்டால், சீரில்லாத வாழ்க்கை நீ வாழும்போது, கர்த்தருக்கு பயப்படாத வாழ்க்கை வாழும்போது வாழ்க்கையை சீழிஞ்சு போகும். பேரனை வளர்த்தாங்க. மகா வீட்டிலேருந்தும் பேரனை குழந்தை வளர்த்து வாலிப பையன். பேரன் வளர்த்த பிள்ளையும் பேப்பை பிள்ளையாக மாறிடும்ல, நல்ல பிள்ளைய வளராதில்ல, தாய் தப்புன்னு வளரணும் இல்லை, அப்போ தான் பிள்ளை ஒழுங்கு வரும். வளர்த்தாங்க. இஷ்டத்துக்கு சுற்றினான். கிறிஸ்தவ பையன் வருஷப்பிரபன்னு முதல் காணிக்க போடுறான், போயிட்டு கடைக்கு போகிறான், சிகரெட்டை வாங்கான், பிடிக்கான், சிகரெட்டை அணைச்சிட்டு மறுபடியும் சர்ச்சுக்கு வரான். 2வது காணிக்க வாரத்துக்குள்ளே பைக் எடுக்கிறான். நடுராத்திரியில் பைக் எடுக்கிறான். பைக் எடுத்துகிட்டு ஜாலியாக போகலான்டான்னு போகிறான். ரோட்டில் ஒரு வாலிப உள்ள போகுது, பின்னால் ஒரு அழகாக ஒரு தட்டுறான். அது நினைக்காம ஜாலி நினைக்கான். அவனுக்கு பெரிய பரலோகம் கிடைச்ச மாதிரி, பெரிய பணம் கிடைச்ச மாதிரி, 10 லட்சம் லாட்ரி கிடைச்ச மாதிரி ஒரு தட்டிட்டு போகிறான். தட்டுனவன் நடுவே இருக்க இந்த கேடரை பார்க்கல, வண்டியில் மடிச்சு வச்சுருக்காங்கல்ல பார்க்கல, அதே ஸ்பீடில் வண்டியில் விட்டான். கண்ணில் குத்தி அப்படி தலையில் தொங்கிட்டான். இந்த வாலிபுள்ள பார்க்க ஒரு நல்ல கிறிஸ்தவ உள்ள போலக்கு பார்க்க வேறு ஒன்றும் செய்ய முடியல. பாக்கெட்டில் இருக்கு விசிட்டிங் கார்டு எடுத்து பாக்கெட்டில் தான் வச்சு அட்ரஸை கண்டுபிடிச்சிட்டு ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் ஒன்று போட்டு போயிடுறான். மரணம் அடுக்கையில் அடுத்த நாள் பிளட் பாடியாக வருது.
டெட் பாடியாக வந்து என்னது போஸ்ட்மார்ட்டம் பண்ணி வீட்டுக்கு வந்திருக்கு. காரணம் பாட்டி வளர்த்த வளர்ப்பு சரியில்லை. பேர் கிறிஸ்தவங்க தான். இந்த கிறிஸ்தவம் தான் கெட்டு சீரழிஞ்சு போகிறான். காரணம் கேட்டால் இஷ்டத்துக்கு கடவுள் மன்னிப்பார் அப்படின்னு நினச்சி வாழ்கிறான். ஒயிட் வெள்ளை போட்டாச்சுன்னா வெள்ளை ஆயிரும்னு நினைக்கான். இருதயமெல்லாம் கருப்பாக இருக்கு, நீ எப்படி வெள்ளையாவ? இருதயமே கருப்பாக போயிடுச்சு, நீ எப்படி வெள்ளையாவ? ஒரு இருதயம் கடவுளுக்கு பிரியமான இருதயமாக இருக்கணும். நிறைய பேர் வாழ்க்கை அதை தான். நிறைய பேர் வாழ்க்கை இன்னைக்கு கடவுளுக்கு பயமில்லாத வாழ்க்கை, பயப்படாத வாழ்க்கை. பெற்றோர்கள் சீராக வளர்க்குறது இல்லை. எங்கள் ஸ்கூலில் 10th எக்ஸாம் நடந்தது போன வருஷம். இப்போ இந்த வருஷம் எங்கள் ஸ்கூலில் சென்டர் வந்துருச்சு. சென்டர் இல்லாமல் ராயபுரத்துக்கு போய் எழுதுனாங்க. போகும்போதே கத்தி கொண்டு இருக்கான் பைய. கத்தி போய் பக்கத்தில் இருக்கிற எழுதுபையில் கத்தியை குத்தியிருக்கான் லேசா. போலீஸ்காரன் பிடிச்சிக்கிட்டாங்க. பிடிச்சி என்ன பண்ண தெரியுமா? செம்ம அடிச்சுட்டு தாய் தப்பனும் ஒழுங்காக வளர்க்கலை, பள்ளிக்கூடத்தும் வாத்தியார் ஒன்று அடிக்கக்கூடாது, அடித்தா நீ ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க, இப்படி தான் நீ மாட்டவன்னு சொல்லி அடித்தாங்க. இதுதான் அடி. இன்றைக்கி நிறைய பேர் பயப்படுறதில்லை. தான் வாழ்க்கை சீர் வேணும்னு நினச்சி பயப்படுறதில்லை. சீராக வாழணும், கடவுளுக்கு பிரியமாக ஒரு வாழ்க்கை தான். அந்த ஒரு வாழ்க்கை பிரியமான வாழ்க்கை நீ வாழ்வாயானா தகுந்த நேரத்தில் என்னென்ன செய்யணுமோ அத்தனை ஆண்டு தருவார். சீரெல்லாம் வாழ்வாயானா அழிஞ்சு போயிடும், வாழ்க்கையே அழிஞ்சு போயிடும். கிறிஸ்தவனை வாழலாம், ஆனால் உண்மையை வாழணும், பரிசுத்தமாக வாழணும். பரிசுத்தம் இல்லாமல் யாரும் தேவனை தரிசிக்கவே முடியாது. ஆண்டு ரத்தத்தால் கழுவப்பட்டு தேவனுக்கு மகிமையா நீ வாழ்ந்தாயத்தான் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட முடியும். நிறைய பேர் வாழ்க்கை அப்படி இல்லை. இதில் தாய் தப்பன் சமையலுக்காரங்க ரொம்ப நாளாக 13 வருஷம் குழந்தை லெவலுக்கு 13 வருஷம் குழந்தை பிறந்த பிறகு செல்லமாக வளர்த்தாங்க. ரொம்ப செல்லமாக வளர்த்தாங்க. எங்கள் கம்பெனிலேருந்து வேலை செஞ்ச பையன் ரொம்ப கண்டிஷன் போடுறாங்க, கண்டிக்கிறாங்கன்னு சொல்லி தாய் தப்பட சொன்னான். தாய் தப்பி சொன்னாங்க, நீ வேலை பார்த்து போடா ராஜா, நீ வா, நாங்கள் இருக்க வரைக்கும் உழைச்சி போடுறோன்ட்டாங்க. பெரம்பை கையாடவும் தன் மகனை பகைக்கிறான். வேதத்தில் வாசிக்கிறான், பெரம்பை கையாடவும் தன் மகனை பகைக்கிறான். இஷ்டத்தை வளர்த்துட்டாங்க. அவன் சின்ன பிள்ளையிலேருந்து கஞ்சி அடிக்க ஆரம்பிச்சிட்டான், சாரையும் குடிக்க ஆரம்பிச்சிட்டான். யாரும் கூப்பிட்டு கேட்டால் எங்கள் பிள்ளை நாங்கள் வளர்த்துக்கிறோம், உங்களுக்கு என்னன்ட்டான். கடைசி அவங்க நினச்சாங்க, அவங்களே மனசு நினச்சாங்க, 18 வயசில் கல்யாணம் பண்ணிட்டோம்னா பொண்டாட்டி வந்து மாற்றிடுவான்னு நினச்சிட்டாங்க. பொண்டாட்டியை மாற்ற முடியாது, ஒருத்தர் மாற்ற முடியாது. கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஸ்பீடில் குழந்தையும் பெற்றுட்டான். 19 வயசில் 21 வயசு செத்து போயிட்டான் குடிச்சு. வயசு பாரு 21 வயசு. அந்த கண்ணி குடம் உடைக்கணும். அந்த குழந்தை நடக்க முடியாமல் தத்தி நடக்க குழந்தைய அந்த பையனோட அப்பாவும் அம்மாவும் அழுதுகிட்டே அப்படி கை பிடிச்சிட்டே போய் ஒரு கல் எடுத்து குடத்தை உடச்சி விட்ட பார்த்துக்க நான் கண்ணால் பார்த்தேன் காட்சியை. காரணம் கட்டு சீர் இல்லாத வாழ்க்கை, உண்மை இல்லாத வாழ்க்கை. கவர்மெண்ட்டு லாபத்துக்கு தேடக்கு சாராய கிடையாது. கவர்மெண்ட்டுக்கு தெரியல, கவர்மெண்ட்டுக்கு தெரியும். நமக்கெல்லாம் அறிவு வேணும், நமக்கெல்லாம் புத்தி வேணும். இது கசக்கம். வேதத்தில் வாசிக்கும் இல்லை, நீதிமொழிகள் 23 அதிகாரத்தில் கடைசி வசனம் வாசிக்கும் போது 27, 28, 30 வசனம், ஐயோ யாருக்கு வேதனை, யாருக்கு ரத்தங்கள் கண்கள், யாருக்கு காரணம் இல்லாத காயங்கள், யாருக்கு காரணம் சண்டைகள், சாரம் இருக்கிற நாடி தேடும் தானே வாழ்க்கை. இது தானே. இப்போ 2 நாளைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னே பார்த்தீங்கல்ல, தகப்பை சீராக வளர்த்துருந்தா தகப்பன் அடிச்சிருக்க மாட்டான். ஈரோட்டில் தகப்பனை 2 பேரும் சேர்ந்து தகப்பனை அடிச்சுட்டு தகப்பன் ஏதோ 100க்கு ஃபோன் பண்ணிட்டான். போலீஸ்காரங்க தடுக்காங்க. அந்த இன்ஸ்பெக்டரே சப் இன்ஸ்பெக்டரே வெட்டிட்டான். கடை என்ன நம்ம பார்த்தீங்களா, என்கவுண்டர் போட்டு சாக வேண்டிய சூழ்நிலை. பெரிய கஷ்டம். நான் குற்றாலத்தில் ஒரு நாள் இருக்கும்போது ஒரு ஏட்டையா என்னை கூப்பிட்டார், வாங்க அண்ணன் கூப்பிட்டார். ஐயா வாங்கன்னார். என்னண்ணே, ஃபால்ஸ் பக்கத்தில் ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போனார். பெட்டியை கிட்ட வராதிங்கன்னு சொல்லி தூரத்தை திறக்க சொல்லி பார்த்தா ஒரு பாடி தகப்பனை துண்டாக வெட்டி அதெல்லாம் வச்சுருக்காங்க. விருதுநெல் நடந்த சம்பவம். சொத்து தகராறில் சண்டை போட்டு தகப்பன் 2 பிள்ளைகளுக்கு சொத்து கொடுக்கலை. விற்றுருவான். அந்த பிள்ளைகளை பார்க்க மாட்டான்.
அப்படின்னு நினச்சி சொத்தை கொடுக்கலை. கடைசியில் தகப்பனை ராத்திரிலே சரி பண்ணிட்டாங்க. 2-3 நாளைக்கு பிறகு தகப்பனை காணலை. தாய்க்கு சந்தேகம், புருஷன் இல்லை, வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுக்கத்திலும் மரணம் பிடிக்க வரைக்கும் உண்மையாக பிடிச்சி வாக்கு கொடுத்துருப்பாங்கல்ல. அது தாய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறா பிள்ளைகள மேலே. பிள்ளைகளை கூப்பிட்டு அடிச்சில் பையங்க சொல்லிட்டாங்க. இதுதான் நிலைமை. பெற்றோருக்கு விரோதமாக பிள்ளைகள் எழும்பி அவளை கொலை செய்வார்கள். இதுதான் காலம். பெற்றோருக்கு விரோதமாக எழும்பி பிள்ளைகள் கொலை செய்வாங்க. இதுதான் காலம். இப்படிப்பட்ட காலத்தில் நீ வாழ்கிற நீ எப்படி வாழணும்? நான் 1968 வருஷம் அன்னைக்கு வந்தேன். 57 வருஷத்துக்கு முன்னால். காலில் செருப்பு கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவ்வளோ கஷ்டம், வேதனை. சின்ன ஸ்கூல் டவுசர் தான், பேண்ட்டெல்லாம் போட தெரியாது. 10th முடித்த உடனே சென்னைக்கு வந்தேன். நாங்கள் 4 சகோதரர்கள். சகோதரர்கள் ஒரு பித்து மாதம் இருந்து எத்தனை இன்பம். என் குடும்பம் இன்னைக்கு ஒரே ஜாயிண்ட் ஃபேமிலி தான். எங்கள் வீட்டில் ஒரே கிச்சன் தான். 57 வருஷமாக சென்னைக்கு வந்து ஒரே கிச்சன் தான். எங்கள் வீட்டில் கிட்டத்தட்ட 150 பேர் சாப்பிட்றோம். 150 பேர் சாப்பிட்றோம். காரணம் கேட்டேன், தாயுடைய ஜபம், தாய் ஜெபித்த ஜபம். ஒவ்வொரு நாட்களும் வெளியே போகும்போது எங்கே போனாலும் சரி என் தலையில் கை வச்சு என் உதட்டில் சிலுவை போட்டு அனுப்புவாங்க. நான் கூட இப்போ எனக்கு டிரைவர் கிடைக்க லேட் ஆகிடுச்சு. இப்போ நிறைய பிள்ளைகள்லாம் வெளியே போயிட்டாங்க. எல்லா பிள்ளையும் வெளியே போயிட்டாங்க. வெளியே எங்கள் தோட்டத்துக்கு, எங்கள் தோட்டம் பொன்னேரியிலலாம் எங்கள் தோப்புகள்லாம் இருக்க போயிட்டாங்க. கடைசியில் ஒரு தம்பியை வெளியேருந்து வர சொல்லி நான் வந்தேன். லேட் ஆகிடுச்சு. அப்போ வரும்போது கூட என் மனைவிட்ட போய் நான் கிட்ட போய் ஜெபம் பண்ணி தான் வந்தேன். காரணம் கேட்டால் அவள் முதல்ல சிலுவை போடுவா. வாயின் வார்த்தைகள் உண்மையாக இருக்கணுங்கிறதுக்காக, தடங்கள்லாம் பேசணுங்கிறதுக்காக. காரணம், கடவுளோடு வாழும்போது, கடவுள் சாட்சியாக வாழும்போது, மகிமையாக வாழும்போது ஆண்டவனை விட்டு விலகவே மாட்டார். அவனை கைவிட மாட்டார். இப்போ இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு அவனை பெருக செய்வார். காரணம் கேட்டவன் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்கணும். தேவனோட வாழக்கூடிய வாழ்க்கையாக இருக்கணும். அப்படி வாழ்ந்தால் தான் 3 மாத குழந்தைய மோசே பார்வோனுடைய கட்டளைக்கு பயந்து இந்த தாய் தகப்பன் நாணல் பெட்டி செஞ்சு நைல் நதியில் விடுறாங்கல்ல. நைல் நதியை 3 முறை போய் பார்த்தேன். நைல் நதியை மோசே இந்த இடத்த விட்டுருப்பாங்க. நாணல் பெட்டியில் செய்து விட்டது. அந்த நதி தான் உலகத்துக்கு பெரிய நதி. நைல் நதி தான் 5000 மைலுக்கு மேலேருந்து வருது. 8000 கிலோமீட்டருக்கு மேலேருந்து வருது. நதியை போய் பார்த்தேன். பார்க்கும்போது மோசே அந்த விட்டு 3 மாத குழந்தைய விட்டு 120 வயசு வரைக்கும் வாழ்ந்து பலம் குறையவே இல்லை. கண் பார்வை குறையில்லை. கண் பார்வை குறையவே இல்லை. காரணம் கேட்டான், வஸ்திரம் பழசையே போகல. நேவா கொடுமுடியில் ஆண்டவரே அவனை எடுத்து அடக்கம் பண்ணார்ல, அது கொடுமுடிக்கு போய் எவ்வளோ பரிசுத்தமான மனுஷன், பரிசுத்தமான வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை, தேவனோட வாழக்கூடிய வாழ்க்கை, ஒரு ஆத்தும பார வாழ்க்கை, நேசிக்கக்கூடிய வாழ்க்கை, தேவனோடு வாழக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்தார்ல. காரணம் கேட்டா, அருளாதர் நாமமதில் படித்த பையங்கள்லாம் வெள்ளி பாத்திரம்னா ஸ்டீல் பாத்திரம். ஃபஸ்ட் இப்போ தான் ஸ்டீல் போகிறேன். அப்போ ஸ்டீலே கிடையாது. பால் சோறு, தயிர் சோறுலாம் கொண்டு வருவாங்க. நான் ஒன்றுமே இல்லாமல் போவேன். காரணம் கேட்டால், பக்கத்தில் எங்கள் அம்மாவோட தங்கச்சி வீடு, வாத்தியாரவங்க. அதிக நாட்கள் போய் சாப்பிடுவேன். தினம் போய் சாப்பிட்றதுக்கு வெக்கமாக இருக்கும். ஏன்னு நினைப்பாங்க, ஒரு எண்ணம். வீட்டில் சாப்பாடு இருக்காது. எங்கள் வீடு கிட்டத்தட்ட 2.5 கிலோமீட்டர் தூரம். நடந்து தான் போகணும், நடந்து தான் வரணும். வேறு வழி இல்லை. ஓட்டமாக ஓடுனா 1/2 மணி நேரம் ஆகும். சாப்பிட்டு ஓடியாருக்கு 1/2 மணி நேரம் ஆகும். அப்படியே 10 நிமிஷம் லேட் ஆகிடும். அவ்வளோ கஷ்டம். நாளைக்கு பசி தாங்கலை அப்படின்னு சொன்னால் ஓடிடுறது தான்.
அப்படி வேகமாக ஓடும்போது எங்கள் அம்மா தோட்ட வேலைக்கு போயிடுவாங்க, எங்கேயாவது வேலைக்கு போயிடுவாங்க. ஒரு நாள் இப்படி வேகமாக போயிட்டேன். பழைய கஞ்சி, சோளக்கஞ்சி அவங்ககிட்ட அதான் எங்கிட்ட இருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. அரிசி சாதமே கிடைக்காது. சோளக்கஞ்சியை வச்சுட்டு என் மூடி வச்சுட்டு போயிட்டாங்க. ஒரு கோழி குஞ்சு வந்து தட்டிட்டு உள்ள உழுது செத்து போச்சு. எப்படி சாப்பிட முடியும்? மீண்டும் பசியோடு ஓடி வந்தேன். அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ வறுமை, தாங்க முடியாத வேதனை எல்லாம் வாழ்ந்த நாட்டில் உண்டு. நான் ஆண்டவரை நம்பி வாழ்ந்ததுனால, அவர் சார்ந்து வாழ்ந்ததுனால, தேவனுக்கு பிரியமாக வாழ்க்கை வாழ்ந்ததுனால, தேவனோடு வாழ்ந்ததுனால கடவுள் நிறைய விதமான காரியத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்தது மாத்திரமல்ல, ஒரு குறைவில்லாமல் யோனத்தான் மகன் பில்கிதேசு போல செத்த நாயிலும் கேவலம் வாழ்ந்த நம்மளை ஆண்டு உயர்த்தினது நினச்சி தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்ததுனால அவர் கைவிடவே இல்லை. மாதம் எந்த ஊர் தம்பி? கடந்த அக்கா தங்கச்சி பெரிய நகர் போயிருந்தோம். 2 அக்கா தங்கச்சி கூட்டம் நடத்துகிறாங்க. பெரிய குடும்பம், நிறைய மக்கள். உங்க மாதிரி ஆண்டு அறியாத குடும்பத்தை வந்த பிள்ளைகள். நான் உங்கள் நோய் ஏதோ வந்திருக்கு, பயங்கரமான நோய். அதில் ஆண்டவர் விடுதலை கொடுத்த உடனே அப்படியே மாறிட்டா ரொம்ப கஷ்டம். பிசாசு கட்சிக்கு சீங்கிரம் தானே, யாரை விழுங்கன்னு காத்திருப்பான்ல. மாறின அவங்க சுகம் பண்ண பிறகு இடங்கள்லாம் போயிடுச்சு. எல்லாரும் சொன்னாங்க, நீ அந்நியத்தை தேடி போயிட்ட, உன் வாழ்க்கை தான் அப்படிதான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவங்களுக்கு என்னென்னா, வேதத்தில் வாசிங்கன்னா லூக்கா 19:10 வாசிங்கன்னா, எழுந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே மனுஷன் உலகத்தில் வந்து அந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டாங்க. பிடிச்சி பெரிய லெவல் ஆகிட்டாங்க. இப்போ பெரிய அழகாக கொடுத்த சாட்சியை பார்க்கணும், அவ்வளோ மகிமை. அதே போல் ஆவடி பக்கத்தில் ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம். தாயாருக்கு கேன்சர், பலவிதமான நோய். பையன் 7 வயசு, பொம்பளை பிள்ளை, சின்ன பிள்ளை. தாயார் ரொம்ப வேதனையில் துடிக்கிறாங்க. மந்திரவாதிகள் தான். ஆண்டவர் அறியாத குடும்பத்தை பிறந்தவங்க, ஆண்டு அறியாத குடும்பத்தை பிறந்த மனுஷி. ஆண்டு கொடுத்த விடுதலை, தாயை துடிச்ச துடிப்பு, அதெல்லாம் அந்த பையன் பார்த்துட்டு இருந்திருக்கான். அதுதான் ஆண்டரை ஏற்றிக்கிட்டு அந்த பையன் சின்ன வயசுலேருந்தே கடவுள் சாட்சியாக வளர்ந்துருக்கான். இப்போ ஐடியில் வேலை செய்கிறான். 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே சேலரி வாங்குகிறான். ஆண்டு கொடுத்த விடுதலையை பார்த்துட்டு வேலையே வேண்டாம்னு ஒரு விஷயம் பண்ணிட்டு ஊழியத்துக்கு வந்திருக்கான். அந்த விஷயத்துக்கு போயிருந்தேன். போகிற வந்தான். நீ ஆண்டரை தேடும்போது கர்த்தர் ஒரு நாள் ஒன்றை கைவிடவே மாட்டார். பல பாடு இருக்கும், பல கஷ்டம் இருக்கும், பல வேதனை இருக்கும். புருஷன் மூலமாக, பிள்ளைகள் மூலமாக பல கஷ்டங்கள் வரும். நீ ஆண்டவரை சார்ந்து வாழ்ந்த அப்படின்னு சொன்னால், அவர் நம்பி வாழ்ந்தன்னா அவனை கைவிடவே மாட்டார். இஸ்ரவேலை காக்கிற உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தருனை காக்கிறவர் வலது பக்கத்தில் நிழலாக இருக்கிறார். பகலை வெயிலாகிலும் இரவில் நிலவாயிலும் சேதப்படுத்துவதில்லை. கர்த்தருனை எல்லா தீங்கும் விலக்கி காப்பார். அவர் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் போக்கையும் வரத்தையும் இதுவரைக்கும் இன்றைக்கும் காப்பார். இதுதான் அவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க, வாழுங்க, கடவுள் மகிமையை வாழுங்க. கஷ்டம் நினச்சி வாழாதீங்க. கடவுளுக்கு எல்லாம் சந்தோஷமாக எந்முறையும் மனரமியமாக இருக்க கற்றுக்கொண்ட வார்த்தைப்படி வாழ்ந்தீங்கன்னா ஒரு குறைவு உங்கள் வாழ்க்கையில் வரவே வராது. வானத்தின் பலகைகளில் திறந்து இடங்கள்லாமல் போக மட்டும். மலிய 3:10 வாசிக்கம் இல்லை, நான் உன்னை ஆசிரியமாக இருக்கிறோன்னு சோதிச்சுப்பார். காரணம் கேட்டால் என் ஆலயத்தில் ஆகாரம் வேணும். பாஸ்டர் சர்ச்சை கொண்டு காட்டினாங்க. கம்பி எடுத்து அப்படியே கிடக்குது, மழையில் நனைஞ்சி படிகள்லாம் தவந்து கிடக்குது. இந்த ஆலயம் கட்டப்படணும். பகுதியில் உள்ள மக்கள்லாம் கர்த்தரே தெய்வம்னு சொல்லணும். அவரோட காலத்துக்கு இருக்கணும். நான் நோக்கி பார்க்கலாமா? எல்லோரும் இளம்பலாமா? தலையில் தாழ்த்தி ஜெபம் பண்ணுவான். நான் ஒரு பாடல் பாட போகிறேன். காணிக்க வாங்க போகிறாங்க. நல்ல உங்களால் முடிஞ்சது. நீங்கள் உங்கள் பாவம், நீங்களே ஏழை பாவம், வாழ்கிற வாழ்க்கை எங்கே வேலை செய்கிறீங்களோ, எப்படி வேலை செய்ய தெரியல, குடும்பங்கள் எப்படி இருக்கோ எனக்கு தெரியல, கடவுளுக்கு தான் தெரியும். நீ முடிஞ்ச வரைக்கும் மனப்பூர்வமாக கொடுங்க. ஒரு ஏழை தாய், வேதத்தை வாசிக்கமில்லை, லூக்கா 21:4 வாசிக்கும் போது எல்லாரும் காணிக்கப்பட்டாங்க. ஒரு ஏழை தாய் தனக்கு இருந்த 2 காசையும் போட்டார். அப்போ ஆண்டு சொன்னார், மற்ற எல்லாரையும் பார்க்கலும் இவ்வளோ அதிகமாய் போட்டான்னு சொன்னார்.
அதே போல் காணிக்கை பற்றி உள்ள உங்கள் இருதயத்தை கடவுளுக்கு உண்மையாக கொடுங்க, கடவுளோட வாழுங்க. கர்த்தர் இன்றைக்கு இருப்பதை பார்க்கணும்ல, ஒரு நாளும் கைவிடவே மாட்டார்.